அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 3.65, எக்ஸசைஸ் நம்பர் 8. The following is the summarized balance sheet of a company as on 30th April 2021. ஸோ கீழே வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி சைடில் இஷ்யூட், சப்ஸ்கிரைப்ட் அண்டு பெய்ட் அப் கேபிட்டல். அதாவது இஷ்யூட்னா கம்பெனி வந்து ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க பப்ளிக்கு. பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப்னா அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் பப்ளிக் வந்து வாங்கிட்டாங்க. அந்த ஷேருக்கான அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பே பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் 4000 நம்பர் ஆஃப் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து இருக்குது. 8% அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா டிவிடெண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு அர்த்தம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து கொடுக்கக்கூடிய வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட்டுக்கான பர்சன்டேஜ், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பர்சன்டேஜ். அதுக்கடுத்தது பிரைஸ் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து 100 rupees, ஈச் ஃபுல்லி கால்ட் அண்ட் பெய்ட் ஆஃப். ஸோ இந்த கேட்டகரி வந்து 8% ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேட்டகரி வந்து 4000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஒரு ஷேர் வந்து 100 rupees, மொத்தமாக வந்து ஃபுல்லி கால்ட் அண்ட் பெய்ட் அப்படின்னா மொத்தமாக வந்து கம்பெனி வந்து கொடுத்துட்டாங்க, பப்ளிக் கிட்ட இருந்து அமௌண்ட்டும் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம். இந்த கொஸ்டின்ல வந்து ரெண்டு கேட்டகரி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 4000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 8% ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ல. நெக்ஸ்ட் வந்து 3000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 9% ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த 3000 நம்பர் ஆஃப் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹10 ஈச். அது வந்து அதோடைய ரேட் வந்து ஒரு ஷேர் வந்து ₹10. ஆனால் ஆக்சுவலாக பெய்ட் ஆஃப் பை த பப்ளிக் எவ்வளோ பே பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து ₹80 தான் பே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 3000 இன்ட்டு 8, 3000 வந்து 80ஆல் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 2,40,000 வரும். அந்த அமௌண்ட் தான் வந்து இங்கே ருபீஸ் காலத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது கொஸ்டின்ல வந்து 1 lakh நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ₹10 ஈச் ஃபுல்லி பெய்டு கால்ட் ஆஃப் ஒரு 10 lakhs. இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம கால்குலேஷனுக்கு எடுக்க மாட்டோம். ஸோ நமக்கு தேவையானது வந்து இந்த ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அதுக்கு அடுத்தது கீழே கொடுத்துருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் பிரீமியம், ரெவன்யூ ரிசர்வ், இதுதான் நமக்கு தேவையானது எடுப்போம். இங்கே இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். அதனால இந்த சம்முக்கு நம்ம இந்த டேட்டா தேவைப்படாதுன்றதுனால இதை நம்ம விட்டுடலாம். அடுத்தது அசெட் சைடில் இருக்கக்கூடிய சன்ட்ரி அசெட்ஸ், கேஷ் அட் பேங்க், இதுவும் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது இந்த கால்குலேஷனுக்கு. அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கால்குலேஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரிக்கு வராது. அதுக்கடுத்தது மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எடுத்துக்கலாம் கால்குலேஷனுக்கு, ரெவன்யூ ரிசர்வ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ கீழே வந்து இட் வாஸ் டிசைடட் டு ரெடீம் போத் த கிளாஸஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது போத் கிளாஸஸ்னா ஒன்று 4000 நம்பர் ஆஃப் கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இந்த 4 லட்ச ரூபாயும் வந்து ரெடீம் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க, திருப்பி எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. அதுக்கடுத்தது இந்த 3000 கேட்டகரி ஆஃப் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இதையும் திருப்பி எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ரிடம்ஷன் அப்படின்னா மீட்கக்கூடியதுன்னு அர்த்தம். கம்பெனி வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் முன்னுரிமை பங்குகள்லாம் வந்து அவங்களுடைய முன்னுரிமை பங்குதாரர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து திருப்பி கம்பெனியை வந்து எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்துக்கும் போது என்ன பண்றாங்க, இவங்க இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய ஷேர்ஸ் டாக்குமெண்ட், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டாக்குமெண்ட் வந்து கம்பெனி எடுத்துப்பாங்க. அதுல எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடணும் அவங்களுக்கு. இதுதான் வந்து கான்செப்ட். அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கம்பெனி கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ், எந்த சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து ரெவன்யூ ரிசர்வ். ரெவன்யூ ரிசர்வ் அப்படின்றது நிறைய ரிசர்வ் வந்து இருக்கும். ஜெனரல் ரிசர்வ், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து ஒன் ஆஃப் த ரிசர்வ்ஸ் தான் வந்து ரெவன்யூ ரிசர்வ். அதாவது இந்த ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் கம்பெனியோட டைரக்ட் சேல்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வருமானம் அப்படின்னு கூட எடுத்துப்போம். அப்போ இந்த ரிசர்வ் அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்கும், ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இதில் நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். இப்போதைக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத மட்டும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்க்கலாம். ஸோ இட் வாஸ் டிசைடட் டு ரெடீம் போத் த கிளாஸஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது ஒன்று 4000 கேட்டகரி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டாங்க. 3000 கேட்டகரி ஆஃப் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இதையும் வந்து ரெடீம் பண்ணிக்கிறதா
டிசைட் பண்ணிட்டாங்க. என்னைக்குன்னு பார்த்தோம்னா 30th ஜூன் அட் ஏ ப்ரீமியம் ஆஃப் 5%. அதே மாதிரி ரெடீம் பண்ணும்போது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5% வந்து ரெண்டு பேருக்குமே கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று 4000 கேட்டகரி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கும் ஒரு 5% வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. 3000 கேட்டகரி ஆஃப் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கும் வந்து ஒரு 5% வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சப்போஸ் இந்த கம்பெனி கிவ்ஸ் எக்ஸ்ட்ரா மணி டு த ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தேர் ஆக்சுவல் அமௌண்ட், டியூ அமௌண்ட்டை காட்டிலும் அதிகமாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். அதாவது என்னன்னா, மீட்கக்கூடிய பங்குகளுக்கு வந்து அமௌண்ட்டை நம்ம கொடுக்கும்போது முனைமத்தில் வந்து கொடுக்கறதா வந்து முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்ட்ரா வந்து கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அப்படி கம்பெனி வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய அந்த ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் வந்து கம்பெனிக்கு நஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து ஜேர்னல் என்ட்ரியில் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து இன் மே 2021 the company issued for cash so many equity shares of rupees 10 each. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய நியூ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எதுக்காக நியூ ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து கம்பெனி கிட்ட வந்து காசு பத்தாது. நம்ம இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ கம்பெனி கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் வந்து பார்த்தோம்னா ரெவன்யூ ரிசர்வ் வந்து 5 லட்சம் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து 4000 நம்பர் ஆஃப் கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து கொடுக்க வேண்டிய டியூ 4 லட்சம். அதுக்கடுத்து 3000 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே கொஸ்டினில் 2,40,000 இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஈவன் வந்து அவங்க வந்து ஒரு ஷேருக்கு 80 ரூபா பே பண்ணியிருந்தாலும் நம்ம செட்டில் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஷேருக்கு வந்து நம்ம என்ன டிசைட் பண்ணியிருக்கிறோம், 100 ரூபா கொடுக்கறதா டிசைட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த 100 ரூபா கேட்டகரி தான் இருக்கணும். அப்போ 3000 இன்ட்டு 100 போட்டோம்னா ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட வரும். அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஒரு 4 லட்சம், செகண்ட் கேட்டகரி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஒரு 3 லட்சம், மொத்தமாக சேர்த்து 7 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குது, நம்ம கிட்ட ஒதுக்கீடு வந்து பார்த்தோம்னா இருப்பு பணம் வந்து ஒரு 5 லட்ச ரூபா தான் வந்து இருக்கு. அப்போ இந்த 5 லட்ச ரூபாய் வந்து நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு நம்ம மாத்திட்டு அப்புறமேட்டு நம்ம கொடுப்போம். ஆனால் நம்ம மொத்தமாக 7 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. அதில் 5 லட்ச ரூபாய்க்கு தான் நம்ம காசு இருக்குது அப்படின்னும் போது இன்னும் 2 லட்ச ரூபா நமக்கு தேவை. ஸோ அக்கார்டிங் டு த கொஸ்டின் நமக்கு வந்து இன்னும் 2 லட்ச ரூபா தேவை அப்படின்னும் போது அந்த 2 லட்ச ரூபாய் வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணிடுவாங்க, உடனே அந்த பணத்தை நம்ம எங்கே கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக கம்பெனி வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து கேஷ் கன்சிடரேஷன் மெத்தடில் இன்ஸ்டன்ட் லம்சம் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, உடனே பப்ளிக் வந்து இஷ்யூ பண்ணி நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலயமா வந்து காசு அந்த 2 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணி அந்த காசு எடுத்து 10 பத்தாததுக்கு வந்து காசு என்ன பண்ணிடுறாங்க, ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து செட்டில் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அஸ் வேர் நெசசரி டு ப்ரொவைட் ஃபார் ரிடம்ஷன் ஆஃப் போத் கிளாஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்போ 2 வகையான ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையும் வந்து ரெடீம் பண்ணுறதுக்காக, ஸோ பத்தாத காசுக்காக ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. அப்போ 2 லட்ச ரூபா அமௌண்ட் காசு வாங்குறதுக்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஈக்விட்டி ஷேருக்கான ரேட் வந்து 10 rupees அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஷேர்ஸ் விச் குட் நாட் அதர்வைஸ் பி ரெடீம்டு. ஸோ அதாவது என்ன பண்ணுறாங்க, காசு பத்தாததுக்கு நம்மளால மிச்சம் மீதி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த காசுக்கு வந்து நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிக்கிறோம். அப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது த இஷ்யூ வாஸ் ஃபுல்லி சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஆல் மணிஸ் வேர் இஷ்யூட். அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலிமா காசும் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க, எல்லா காசுமே வந்துடுச்சு. அப்போ ரெட் கேட்டகரி ஆஃப் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண வேண்டிய அளவுக்கு காசு வந்துடுச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எப்படி வந்து ஜேர்னல் என்ட்ரியை நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து நோட்ஸ், இது சார்ந்த வந்து நோட்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், நோட்ஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நோட் வந்து என்ன அப்படின்னா, கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் நியூ இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஆக்சுவலாக வந்து எவ்வளோ நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறோம், எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்றத வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கொஸ்டினில் இருக்கக்கூடிய 2 கேட்டகரி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டினில் ரெவன்யூ ரிசர்வ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெவன்யூ ரிசர்வ் வந்து நம்ம கழிச்சுப்போம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ், அதனால அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த 2 கேட்டகரி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கான டேட்டா என்ன அப்படின்றத போயிட்டு கொஸ்டினில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து 4000 நம்பர் ஆஃப் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஒரு ஷேருக்கான ரேட் வந்து 100 rupees. அப்போ 4000 இன்ட்டு 100 வந்து நம்மளுக்கு 4 லட்சம் வந்து வருது, அவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டியது. செகண்ட் கேட்டகரி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்தோம்னா 3000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஒரு ஷேருக்கான ரேட் வந்து 100 rupees. இங்கே 80 rupees தானே கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம 100 rupees எடுக்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க வந்து 80 rupees ஒரு ஷேருக்கு பே பண்ணியிருந்தாலும் நம்ம திருப்பி அவங்களுக்கு செட்டில் பண்ணும்போது நம்ம 100 rupeesக்கு தான் நம்ம அவங்களுடைய ஒரிஜினல் ரேட் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமோ அதே அமௌண்ட்டுக்கு தான் அவங்களுக்கு நம்ம டியூ அமௌண்ட் கொடுக்கணும்.
ஸோ அப்போ 3000 இன்ட்டு 100 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு 3 lakhs கிட்ட வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரெவன்யூ ரிசர்வ் வந்து ஒரு 5 லட்சம் இருக்குது. இதை கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு மாற்றி நம்ம அவங்களுக்கு செட்டில் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இதையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நோட்ஸில் மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ 2 கேட்டகரி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி 8% ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கேட்டகரிக்கு வந்து நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 4000, ஒரு ஷேருக்கு வந்து 100 ரூபி, அப்போ 4 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு. செகண்ட் கேட்டகரி 9% ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கேட்டகரி, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 3000, ஒரு ஷேருக்கு வந்து 100 ருபீஸ், அப்போ 3 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ டோட்டலாக வந்து 2 கேட்டகரி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கும் கொடுக்க வேண்டிய டியூ அமௌண்ட் வந்து 7 லட்சம். ஆனால் கம்பெனியில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரெவன்யூ ரிசர்வ் வந்து பார்த்தோம்னா ஒரு 5 லட்சம் தான் இருக்கு. அப்போ நம்ம அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்போ மிச்சம் இன்னும் எவ்வளோ அவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தோம்னா 2 லட்ச ரூபா செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ அந்த 2 லட்ச ரூபா எங்கேருந்து கம்பெனி எடுத்துக்கிறாங்கன்னா, புதுசாக அப்போ உடனே ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து கம்பெனி வந்து நியூ ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. புதுசாக ஈக்விட்டி ஷேர்ஸை பப்ளிக் உடனே இஷ்யூ பண்ணி கேஷ் கன்சிடரேஷன் மெத்தடில் லம்சம் மெத்தட் மொத்தமாக அப்படியே இன்ஸ்டண்ட்டாக வந்து கேஷை வாங்கி கலெக்ட் பண்ணி அந்த காசை எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ திஸ் நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் issued only for the purpose of redemption of preference shares. ஸோ இப்போ ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு வந்து காசு பத்தாதனால, ஸோ அந்த பத்தாத காசுக்கான அமௌண்ட்டுக்காக நான் வந்து இந்த ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அந்த காசை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நான் செட்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், அப்போ ஆக்சுவல் ரிக்வயர்ட் அமௌண்ட்டு எவ்வளோ 2 லட்ச ரூபா இன்னும் தேவைப்படுது. அப்போ அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். அப்போ இந்த 2 லட்ச ரூபா ஒர்த்த அளவுக்கு தான் நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த நோட்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். நோட் நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன். ஸோ ரெடீம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5% வந்து 2 கேட்டகரி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கும் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருப்பாங்க கொஸ்டினில். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொஸ்டினில் எங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு தடவை போயிட்டு பார்த்துட்டு வருவோம். இங்கே நம்ம கிட்ட கொஸ்டின்ல வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல இட் வாஸ் டிசைடட் டு ரெடீம் போத் கிளாஸஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆன் 30th June அட் எ ப்ரீமியம் ஆஃப் 5%. 2 கேட்டகரி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் வந்து 5% வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. தட் இஸ் கால்டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். ஸோ அப்போ இதை தான் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 8% கேட்டகரி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது வந்து 4 லட்சம். அதில் 5% கண்டுபிடிச்சோம்னா ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் வந்து 20,000 வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்குது கம்பெனி. அடுத்து செகண்ட் கேட்டகரி ஆஃப் 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரியில் வந்து அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 3 லட்ச ரூபா. அதுக்கும் அவங்களுக்கும் 5% வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. தட் இஸ் ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன், அது ஒரு 15,000 வருது. அப்போ டோட்டல் ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் வந்து நம்ம கிட்ட வந்து 35,000 நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அமௌண்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஆல்ரெடி கொஸ்டின்ல வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் இருக்கும், அது ஒரு 50,000 கொடுத்துருப்பாங்க. அந்த காசுல இருந்து இந்த 35,000 எடுத்து செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ தான் நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் எந்த கம்பெனின்னு கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிக்கான ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம். சீரியல் நம்பர், பர்டிகுலர், டெபிட் அண்ட் கிரெடிட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து என்ன அப்படின்னா, நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ண போகிறோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இது பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டேபிளில் பார்த்துருப்போம் 2 லட்ச ரூபா வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அப்போ இந்த 2 லட்ச ரூபா வரத்துக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது இந்த இன்ஸ்டன்ட் கேஷ் கன்சிடரேஷன் மெத்தட், அதனால நம்மளுக்கு உடனே காசு வந்துடுது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், பேங்க்குக்கு வந்து உடனே காசு வந்துடுது 2 லட்ச ரூபா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 ஈக்விட்டி ஷேர்ஸ் கேபிட்டலாக வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் டாக்குமெண்ட் வந்து பப்ளிக் போகுது, இது 2 லட்ச ரூபா. இங்கே எதுக்காக இங்கே பர்டிகுலர்ஸில் இங்கே வந்து நான் வந்து 20,000 சொல்லிட்டு நான் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, கொஸ்டினில் வந்து ஒரு ஷேருக்கான ரேட் வந்து ஈக்விட்டி ஷேருக்கான ரேட் வந்து 10 ருபீஸில் வந்து இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் ஒரு தடவை நம்ம கொஸ்டினில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ கொஸ்டினில் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, த கம்பெனி இஷ்யூடு ஃபார் கேஷ் ஸோ மெனி ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 10 ருபீஸ் ஈச். ஒரு ஷேர் வந்து 10 ருபீஸ் ரேட்டில் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது நமக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அது பர்டிகுலர்ஸில் நான் அதை செக்ரிகேட் பண்ணி இல்லை கால்குலேட் பண்ணி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன்.
ஸோ அப்போ இந்த 2,00,000 ரூபா அப்படின்றது வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வந்து வரலாம். ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது தானே, அப்புறம் ஏன் வந்து அது இதாகலன்னு சொல்லிட்டு. அது ஆல்ரெடி இஷ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க, அது யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 2 லேக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம நோட் நம்பர் 1ல் நம்ம எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ண போகிறோமோ அதை தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி நம்ம இவங்க பேலன்ஸ் செட்டில் பண்ண வேண்டியதுக்கு 2,00,000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. அதனால இந்த செட்டில்மெண்ட்டுக்காக நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறோம். அதனால தான் நம்ம இந்த என்ட்ரியை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பிராக்கெட்ல நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் பீயிங் நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூடு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்காக நம்ம காசு பத்தலை, அதனால பத்தாத மிச்சம் மீதி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த காசுக்காக நான் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அந்த காசை நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸில் இந்த பிராக்கெட்ல நரேஷனில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்மக்கிட்ட வந்து ரெவென்யூ ரிசர்வ் வந்து இருக்கும். அந்த ரெவென்யூ ரிசர்வ் வந்து டைரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு டைரெக்டாக கொடுக்க முடியாது. அப்போ ரெவென்யூ ரிசர்வ் இல்லை எந்த கேட்டகரி ஆஃப் ரிசர்வ் இருக்கோ அந்த ரிசர்வை ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அமௌண்ட்டு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினில் வந்து நம்மக்கிட்ட ரெவென்யூ ரிசர்வ் வந்து ஒரு 5,00,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். எய்தர் நம்ம கிட்ட நோட் நம்பர் 1ல் கொடுத்துருக்கக்கூடிய ரெவன்யூ ரிசர்வ் 5,00,000 ரூபாய் இந்த அமௌண்ட் எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லை பேலன்ஸ் ஷீட்லேயும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட லயபிலிட்டி சைடில் ரெவன்யூ ரிசர்வ் வந்து ஒரு 5,00,000 ரூபா கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எடுத்துப்போம். அப்போ ரெவன்யூ ரிசர்வ் அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எடுத்துட்டு போயிட்டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்ற போறோம். அப்போ ரெவன்யூ ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அப்போ ரெவன்யூ ரிசர்வ்ல 5,00,000 ரூபா குறையுது, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு சேருது அப்படின்னு அர்த்தம். அப்போ பீயிங் ரெவன்யூ ரிசர்வ் டிரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். அடுத்த கேட்டகரி வந்து அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியது பார்த்தோம்னா 8% கேட்டகரி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம், 4,00,000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு. 9% கேட்டகரி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஒரு 3,00,000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ரெண்டு கேட்டகரிக்கும் நம்ம ஆல்ரெடி நோட் நம்பர் 2ல் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அது ஒரு 35,000 ரூபா இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே டெபிட்டில் மென்ஷன் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் அப்படின்றது வந்து கம்பெனிக்கு நஷ்டம். ஏன்னா அவங்க கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால அது நஷ்டம். அதனால நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதாவது நோட் நம்பர் 1ல் நம்ம டோட்டல் டியூ வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து 7,00,000 ரூபா இருக்கும். அதில் ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து 4,00,000, செகண்ட் கேட்டகரி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து 3,00,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் வந்து டோட்டலாக 2 பேருக்கும் 5% கண்டுபிடிச்சது ஒரு 35,000. இதை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அடுத்தது வித் பிரீமியத்தோட யாருக்கு செட்டில் பண்ண போறோம்? டு ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போறோம். அப்போ இந்த டோட்டல் அமௌண்ட் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிக்கணும். 4,00,000 ஒரு 3,00,000 ப்ளஸ் ஒரு 35,000. அப்போ 7,35,000 வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போறோம்னு அர்த்தம். இன்னும் கொடுக்க போறோம். பட் அவங்க கிட்ட இருந்து நம்ம டாக்குமெண்ட்டை வாங்கிட்டோம். ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன என்ட்ரி அப்படின்றத வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து ஃபோர்த் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் இருக்கும். இப்போ நம்ம வந்து எவ்வளோ நஷ்டம் இருக்குது கம்பெனிக்கு வந்து ரெடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ண நஷ்டம் வந்து 35,000. அந்த நஷ்டத்தை ஈடு செய்கிறது எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அந்த காசுன்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் வந்து நம்மகிட்ட கொஸ்டினில் இருக்கும். அவங்ககிட்ட ஒரு 50,000 இருக்கும். 50,000 நம்ம அப்படியே எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம். நமக்கு வந்து 35,000 தான் தேவைப்படுது. அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் குறையும், டெபிட் வச்சுட்றோம். நெக்ஸ்ட் வந்து அந்த அமௌண்ட் எங்கே போய் சேருது? இந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்காக டூ ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்காக போகுது. அப்போ இது கிரெடிட்டில் வந்துடும். இப்போ கொஸ்டினில் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எங்கே கொடுத்துருக்குறாங்க, அதை எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத ஒரு தடவை பார்த்துப்போம். இப்போ கொஸ்டின்ல வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 50,000 இருக்கும். நமக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 50,000 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அப்புறம் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அங்கே 35,000 போட்டு இருக்கணும். ஆக்சுவலாக நம்ம ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் எவ்வளோ 35,000. ஸோ அப்போ அந்த 35,000 மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ மிச்ச காசெல்லாம் எங்கே போகும் பார்த்தோம்னா அது வந்து அதுக்கு அடுத்தது வேற எப்பயாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நமக்கு தேவை வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அதுக்கு தேவையான அமௌண்ட் அந்த 35,000 மட்டும் நம்ம எடுத்து கணக்கில் காமிப்போம்.
அப்போ பிரீமியத்தில் ரெடீம் பண்ண நஷ்டம் 35,000 நம்ம செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அதாவது இங்கே நம்ம டெபிட் வச்சதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கிரெடிட் வச்சிருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ பீயிங் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் ரிசர்வ் யூட்டிலைஸ்டு ஃபார் செட்டிலிங் த ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுறதுக்காக ப்ரீமியத்தில் நம்ம டிசைட் பண்ணிருக்கக்கூடிய நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்காக செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது 5th என்ட்ரி என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். 5th என்ட்ரி ஒன்றும் கிடையாது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு டோட்டலாக செட்டில் பண்ண வேண்டியது வந்து 3rd என்ட்ரியில் 7,35,000 இன்க்ளூடிங் பிரீமியத்தோட. அப்போ அங்கே கிரெடிட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். இங்கே நம்மளுக்கு காசு வந்துருச்சு. ரெவன்யூ ரிசர்வ்லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, அது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு மாற்றி நம்ம வச்சுட்டோம், அது நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பிரீமியத்தில் நம்ம செட்டில் பண்ண வேண்டியது செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ்லேருந்து 35,000 அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். 5,35,000 ப்ளஸ் வந்து ஒரு 2 லட்ச ரூபா எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸை புதுசாக இஷ்யூ பண்ணி அதுலேருந்து ஒரு 2 லட்ச ரூபா வந்துருச்சு. ஆக மொத்தத்தில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு 2 கேட்டகரியாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய டோட்டல் டியூ 7,35,000 அமௌண்ட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான என்ட்ரியும் போட்டாச்சு. இப்போ நம்ம கொடுத்துட்டோம், அமௌண்ட்டு பெய்டு, அதுக்கான என்ட்ரி நம்ம போடணும். அப்போ எப்படி கொடுக்குறோம்? பேங்க் மூலயமா கொடுக்குறோம். அப்போ அமௌண்ட் வெளியில் போகுது, டு பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார். யாருக்கு போகுது? டு ஹூம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு போகுது. அப்போ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ ப்ராக்கெட்டில் பீயிங் அமௌண்ட் பெய்டு டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.